பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் தான் இருக்கோம். இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அப்படியே ஜில்ஜிலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சில்வரில் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்ட போகிறேன். சில்வர்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பளிச்சுன்னு வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து கொலுசு மட்டும்தானே இருக்கும்னு நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வெள்ளி காலில் போடுற தண்டை தான். ஸோ காலில் போடுற தண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா முத்து முத்தாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த தண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் 2 பக்கமும் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ கொலுசு போட்டுட்டும் இந்த தண்டை நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா இந்த தண்டை மட்டும் சில பேர் போடுவாங்க. ஆக்சுவலி அந்த தண்டை போடுறதில் நிறைய சாஸ்திரம் இருக்குது, நம்ம எல்லாருமே லேடிஸ் போடலாம். எனக்கு பர்சனலாக இந்த தண்டை வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட வெயிட் வந்து நமக்கு ஒரு பேர் 100 கிராம்ஸில் இருக்குது. அதாவது ஒரு சிங்கிள் தண்டை வந்து 50 கிராம் வரும், ஒரு பேர் வந்து 100 கிராம்ஸ் வருது. இந்த சைஸஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ இதை விட பெரிய சைஸ், இந்த தண்டையை விட சின்ன சைஸ் இருக்குது. இதில் அழகாக உங்களுக்கு எனாமல் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைப் உங்களுக்கு நீங்கள் கழட்டிட்டு அப்படியே மாட்டிக்கலாம். கண்டிப்பாக இது லைஃப் லாங் உங்களுக்கு உழைக்கும். ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அந்த ஒரு க்ரீன், வைலட் சொல்லிட்டு அட்ராக்டிவ் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் காட்டுற 3மே வந்து சைஸஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும், பெருசு சின்னது அப்படின்னு இருக்கும். கிராம் வந்து உங்களுக்கு ஒரு 10-15 கிராம் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கும், ஏன்னா சைஸ் பெருசாகுதில்ல அதனால். ஸோ இது வந்து நல்ல முத்து மாதிரி தண்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து உங்களுக்கு காப்பு நம்ம கையில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கால் தண்டை. இது வந்து இதுலேயும் நிறையா சைஸஸ் அவைலபிள் இருக்குது. பர்டிகுலராக அந்த தண்டையில் அழகாக ஒரு டிசைன் மாதிரி முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அந்த தண்டையோட வெயிட் வந்து உங்களுக்கு 54 கிராம்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் நம்ம லலிதா ஜுவல்லரியில் 90% ஆஃப் பெரிய ப்ராடக்ட்ஸுக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து சேதாரம் செய்கூலி அந்த மாதிரி கிடையாது. சின்ன சின்ன மைன்யூட் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் அந்த வேஸ்டேஜ் எவ்வளோங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சாவி கொத்து, இடுப்பில் வந்து மாட்டுவோம்ல. ஸோ அந்த சாவி கொத்து வந்து நமக்கு அழகாக எனாமல் வச்சு சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேட்டர்ன் வந்து ஒரு வெட்டிங் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிற்கிற மாதிரி, அதை சுற்றி அழகாக பூவில் வந்து தோரணம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதில் நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலர் பாலும் இருக்குது. நல்ல எனாமல் ஒர்க் டீட்டெயில்டாக கொடுத்து நல்லா ரிச்சாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கிராம்லேயே பார்க்க நல்ல பார்வையாக உங்களுக்கு இருக்கும். அதாவது 20 கிராம், 25, 30 கிராம் அந்த மாதிரி ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. உருவம் இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாக்கு, பேர்ட்ஸு, ஸ்டோன் ஃபினிஷிங் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. எனாமல் ஒர்க் வச்சும் நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த வெட்டிங் செட்டுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நான் பார்த்தேன். ரொம்பவே அழகழகாக கொடுத்துருந்தாங்க. அது ஆன்டிக் ஃபினிஷிங் இது எல்லாமே இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற எல்லாமே. ஸோ இதுக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெட்டி கலெக்ஷன்ஸ். அதுலேயும் ஆன்டிக் ஃபினிஷில் அவ்வளோ அழகாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டுறது பாருங்களேன், ஏதோ ஒரு டைமண்ட் ரிங் மாதிரி இருக்குல்ல, டைமண்டில் நல்ல ஒரு பிளாட்டினத்தில் ரிங் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த லுக் இருந்துச்சு. இது வந்து காலில் போடவே நமக்கு பார்த்தா மனசே வராது. இதோட கிராம் வந்து நமக்கு 8 கிராம்னு நினைக்கிறேன் ஒரு பேரு. இதோட வேஸ்டேஜ் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. 176 ரூபா நம்ம வேஸ்டேஜுக்கு பே பண்ணணும். இது சின்ன மைன்யூட் டீட்டெயில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெள்ளிக்கு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி வரும். மைன்யூட் டீட்டெயில்டு ஒர்க்குங்கிறதுனால மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. மற்றபடி நம்ம லலிதா ஜுவல்லரியில் 90% ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அடுத்து இந்த பேர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்ரீன் ஸ்டோன்ஸ் பிங்க் அண்ட் ஒயிட்டில் இருக்குன்னு. நிறைய பேருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். இந்த கல்லோட அட்ராக்ஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மெட்டி வந்து அழகழகாக வாங்கி வச்சுக்கிட்டோம்லாம் நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். லைஃப் லாங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் கல் வந்து விழுகாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஆன்டிக்கில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட் 10 கிராம்ஸ் தான். ஆனால் இது பார்க்கும்போது நமக்கு காலில் போட மனசே வராது, அவ்வளோ நல்லா இருக்குது.
ஆக்சுவலாக நம்ம இதை வந்து கையில் அழகாக ரிங் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும்ல, அந்த பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. தொலைமெட்டி போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக ஆன்டிக்கில் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சிங்கிள் ஸ்டோன்ஸ்லேயும் வந்து மெட்டி நிறைய அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டோன் தான். நம்ம தொலை மெட்டி போடுவோம்ல, அதுக்கு வந்து நம்ம அழகாக பேர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வருது. எனக்கு பர்சனலாக இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நம்ம தொலை மெட்டியாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது 5.7 கிராம்ஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு. இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. மல்டிபிள் டிசைன்ஸும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அழகழகான அந்த ஃபினிஷிங்கோடு கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 9.1 கிராம்ஸ் இதோட வெயிட் வந்து வருது. இதோட மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே பின்னாடி ருபீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாது. தெளிவாக எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டிலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? அடுத்து வந்து நம்ம ஆன்டிக்கில் கொலுசு மாடல் தான் பார்க்க போகிறோம். நம்ம கொலுசு அப்படின்னாலே வந்து ஒரு பிளெயினான எந்த ஸ்டோன்ஸும் இல்லாமல் ஒர்க்கும் இல்லாத கொலுசு நான் போடுவோம். நிறைய பேர் கிராண்டாக கூட கொலுசு போடுவோம். ஆனால் ஆன்டிக்கில் கொலுசு வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நான் பர்சனலாக இது வரைக்கும் ஆன்டிக்கில் கொலுசெல்லாம் வாங்கி போட்டதே கிடையாது. ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது ஆஹா, இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ அழகழகான வெரைட்டிலாம் இருக்குமா அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரிச்சான ஒரு பேட்டர்னில் அவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் போட்டு அழகாக ஒரு முகப்பு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்களேன். அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. இதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு, அந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த கொடி மாடலில் செயின் கொடுத்துருந்தாங்க. இந்த நெலுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து மாதிரி, ஒரு திராட்சை கொத்து மாதிரி கொடுத்து அதில் அழகாக அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுகாது. என்னை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு உழைக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பாருங்களேன், அழகாக ஒயிட் கலரில் நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் 4 ஸ்டோன்ஸ் கொடுத்து கீழே வந்து மயில் இருக்குது, நடுவில் வந்து ஃப்ளவர் இருக்குது. 2 மயில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 40 கிராம்ஸ் வருது. அடுத்து பக்கத்தில் இந்த பேட்டர்ன் பாருங்களேன், மயில் இருக்குது, அழகாக ஒரு தாமரைப்பூ டிசைன் மாதிரி தெரியுதா? பிங்க் கலர் அண்ட் க்ரீன் வித் ஒயிட்டில் கீழே ஹேங்கிங்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம ஆன்டிக்கில் ஒரு கொலுசாவது வாங்கி போடணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அக்கேஷ்னலாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து டெய்லி எப்படிங்க இப்படிலாம் போடுறது அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போவோம்ல, அப்போ கூட நம்ம தாராளமாக இந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெயில் பார்க்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் கலெக்ஷன் தான் இருந்துச்சு ஆன்டிக்கில். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிறதுனால பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல வெள்ளி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கல் விழுகக்கூடாது அப்படின்னு. இதில் நிறைய ஷேப்ஸ்லேயும் அந்த ஸ்டோனை வந்து நமக்கு அழகாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஹைஃபையாக நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்குது. இந்த ஆன்டிக் மாடலில் சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிள் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இல்லை நான் கிராண்டாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்குது. இப்போ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 2 மயில் வச்சு நடுவில் ஒரு அழகாக ஒரு பூ மாடலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் மட்டும் வருது, வேறு எந்த டிசைனும் வரல. மயிலா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக எதுவுமே வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த 3 ஸ்டோன்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக வருது. அழகாக ஒரு சலங்கை கொலுசு மாதிரி. ஆனால் அந்த ஆன்டிக் மாடல் கொலுசை பொறுத்த வரைக்கும் 3 கலர் மட்டும்தான் மிக்சிங் காம்போவில் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் ஷேட், அப்புறம் வந்து க்ரீன் வித் ஒயிட்டு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இந்த லுக் வைஸ் வந்து அடாப்ட் ஆகுங்கிறதுனால கொடுத்துருந்தாங்க. இதிலெல்லாம் பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்களேன். 2 பக்கமும் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இருக்குது. நடுவில் ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியிலேயே கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் பதிச்ச வளையல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பிளாட்டினம் லுக் இருக்குதா? ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் சில்வர் தான். அதில் அழகழகான வந்து ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. இது நம்ம அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். ஏன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாதில்ல, அந்த ஒரு டூப்ளிகேட் லுக்கு கொடுக்காது. அதே மாதிரி சில்வர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி நம்ம மேபி பாலிஷ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது கம்மியான கிராம்ஸ்லையும் இருக்குது, அதிகமான கிராம்ஸ்லையும் இருக்குது. இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருக்கிற இந்த ஆன்டிக்கில் சில்வரில் உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுமோ அதையும் சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவையும் கொடுங்க. ஓகே, பாய்.